பேக் டு அவர் கேமிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா மைன்கிராஃப்ட்னு வந்துடுச்சு. மைன்கிராஃப்டில் நான் ப்ரோ பண்ண போகிறேன். நீ போட்ட எல்லா வீடியோவும் பாதியிலே விட்டு போடுற ஆள். இந்த வாட்டி நான் ப்ரோ பண்ணுறேன். மைன்கிராஃப்டில்னா நான் எதாச்சும் ஒரு மேப் ஒன்று க்ரியேட் பண்ணி விளையாடிருந்தேன். எனக்கு காட்டுறேன். இதோ இருக்கா. இன்னைக்கு டேட்டு 4 இல்லை. நோ 4 இல்லை. டேட் 1 தானே ப்ரோ. ஏன் ப்ரோ 4 வருது? நோ அந்த வேர்ல்டு மட்டும் போயிட்டு இருந்துச்சோ காலை ஓலி ஓட மிதிப்பண்டா. எனக்கு அதில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. என்ன ப்ரோ, நீங்கள்லாம் வந்து அயன் கோலம் ஸ்பான் பண்ணி தான், அதாவது அயன் கோலம் ஃபார்ம் கட்டி தான் வந்து 1 ஸ்டாக் 2 ஸ்டாக் கிடைக்கும். ஐயோ, எனக்கு தரையிலே ஃபுல்லாக அயன் கிடைக்குதுயா. நான் ப்ரோ என்ன மோடு வீடு போட்டு அந்த கதைலாம் இல்லை ப்ரோ. காட்டுறேன் வாங்க. சீரியஸாக அலர்ட்டேன். 1-2 அயன் இல்லை, கிட்டத்தட்ட ஒரே இடத்துல 10-15 அயன் குட்டி கிடக்குது. அந்த மேப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கலன்னா எனக்கு ஏன் தெரியுமா கைஸ், நான் பாதிலே விட்டு பண்ணுறேன். எனக்கு மைன்கிராஃப்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண முடியல என்னால். அதாவது எப்படின்னா, ஏன்னா ஜாமி கிம்பி வந்து அதெல்லாம் இதுவாகிடுது. இந்த ஸ்கெலிட்டனு அதுக்கப்புறம் வந்து இந்த பிக்கிஸா வந்து அந்த பண்டிகைலாம் இருக்கும் பார்த்தியா. அது வாயில் நோயில்னா நான் தமிழில் நான் வாய்த்து வருதோ அதனால தான் சொல்லுவேன். ஓகேவா, அதெல்லாம் தான் ப்ரோ பிரச்சனை. இன்னொன்று என்னன்னா சொல்கிறேன், போக பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20,000 பிளாக் ஓடி இருப்பேன். ஏன்னா ஒரு வில்லேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன் ப்ரோ வில்லேஜ் இருக்கு, ஆனால் என் கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? இதாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என் இதுவில் வந்து பாருங்கள் எவ்வளோ, 21 ஸ்டாக்கு ப்ளஸ் 21. இப்போ பாருங்களா, மைண்ட் பண்ணுறேன். இப்போ டே பாருங்கள். ஒரே ஒரு நாள் தான் ஆகிக்குது. நான் அந்த உலகத்துக்கு வந்து ஒரு நாள். இந்த ஒரு நாளில் நான் இவ்வளோ அயனை நான் கலெக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் மினிமம் ஒரு வாரம் ஆகுமா. ஆனால் இந்த இடத்துல அந்த சீனே இல்லை. எனக்கு எப்படின்னா ஓல்டு மைன்கிராஃப்ட் ஆயிடுச்சு. பாருங்க, ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 5-6 அயன் வச்சுருந்தா சொன்னா நம்மளும் கைஸ். உங்களுக்கு ஹரிஷ் கேமிங் பேக் டு ஹரிஷ் கேமிங் யூடியூப் சேனல் சொல்கிறது பிடிச்சிருக்கா? அப்படி இல்லைன்னா நான் உங்கள் ஹரிஷ் கேமிங் வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்கிறது பிடிக்குதா? அப்படி இல்லைன்னா நான் உங்கள் யாரோ ஹரிஷ் கேமிங் யாரோ அப்படின்னு சொல்கிறது பிடிக்குதா? கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. நைட் ஆக போகுது. ஒரு ஆடு ஒன்று கண்டுபிடிச்சி அது ஒரு மட்டையை போட்டு அது இதுவும் எடுத்துகிட்டு வர இருங்க. அதாவது பேர்னா பெட் ஒன்று கிராஃப்ட் பண்ணிட்டு வரேன் இருங்க. நான் தூங்கிடுறேன். திடீர்னு வந்து விசிச்சா
பர்ச்சேஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதான் அந்த ஒரு பாஸ் ஒன்று இருக்குல்ல கைஸ், ஒரு பாஸ் ஒருத்தர் தெரியும்ல உங்களுக்கு, அந்த பாஸ் அதாங்க மீன் ஒன்று பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேட்ச் வந்து ஒரு இடத்துல ஒஞ்சி போயிட்டு இருந்துச்சு, அதாவது பாதி தான் வந்துட்டு இருந்துச்சு ஸ்பீடாக, அது வந்து பாதி தான் கிரியேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பாக்ஸில் இந்த ஃபிஷ் மீன் பண்ணி வச்சோம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆரம்பித்து டே 1ல் இந்த அளவுக்கு நான் வந்துருப்ப முடியுமா சொல்லுங்கள்? எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. ஆனால் இந்தமாரி ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபுட் ஸ்பானிங் ஏரியா எவனுக்குமே கிடைக்காது. என் ஐயனுக்கு 5 பேர் இருக்கிறது ஒரு விஷயம். இந்த மேப் எப்படி கொண்டு போகிறேன்னா எனக்கு பண்ணலாம் பண்ண என்னன்னா ராக்கெட்டு எது கட்டுறது ஒரு நாள் கட்டுறது வேறொரு கையோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். உன் ஃப்ரெண்டிங் கிட்டலாம் நம்ம பையன் தான்டா சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டு விட்டுறா அழுவுறான்டா அப்படின்னு சொல்லுவோம் கைஸ். மறக்காமல் ஷேர் எனக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணோண்ணா கைஸ். பசங்க கிளாஸ் பசங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வீடியோ அனுப்புங்க. கொஞ்சம் காலேஜ் பசங்க இருந்தாங்கன்னா காலேஜ் பசங்களுக்கு அனுப்புங்க. எல்லாருக்கும் அனுப்பிச்சு நம்ம பையன் நான் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டு விட்டுறான்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் போடாதரா, வீடியோவும் பாரு நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் வீடியோ. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக போடுவேன். என்ன ப்ரோ எனக்கு கொஞ்சம் நல்லா ஆள் இல்லைன்னு கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். கேட்கறதுனால நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் வந்து லீவு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எத்தனாவது ப்ரோ படிக்கிறேன்னா 11th ப்ரோ. அண்ணா அண்ணி எல்லாருக்கும் நான் 11th தான் படிக்கிறேன். சரியா, அப்போ 11th எக்ஸாம் முடிச்சிட்டேன். 12th போகிறேன். 10th மாதிரிலாம் யாரையும் கிட்ட கேட்காதீங்க, ரொம்ப கம்மி தான் எடுத்துருப்பேன். லிட்டர்லி நான் ஒரு கேம் பைத்தியம். எப்படின்னா ஒரு கேம்னா அந்த ஒரு கேம்லேயே இருப்பான் சில பேர். ஆனால் நான் அப்படி கிடையாது. எல்லா கேமும் போய்ட்டு ஒரு நாள் என்ட்டு வெளியே போயிடுறாள். அதேமாரி தான் நீங்கள் லைக் அதிகமாக போட்டிங்கன்னா இந்த கேம் ப்ளே வீடியோ தொடரும். நீங்கள் லைக் போடாமல் சும்மா இருந்தீங்கன்னா இந்த கேம் ப்ளே வீடியோ வராது. அதுவும் நம்மளுக்கு ஓப்பு இல்லாமல் நம்மளும் போயிடுவோம். ப்ரோ எனக்கு கம்பெனி ஒரு ஐடியா ப்ரோ. என்ன ப்ரோ வேணும்? வெளியே ஃப்ரெண்டாக மாட்டியா? ஒன்றும் இல்லை ப்ரோ. அவன் சொல்ல மாட்டான், அதெல்லாம் தான் நானே சொல்லிக்கிறேன். எதுக்கும் கமாண்டே நீ பண்ண மாட்டேன். நீ ஒரு தம்பிக்கு ஒரு கமாண்ட் பண்ணிடுறீங்களா நீங்கள்? ப்ரோ தம்பி சூப்பராக இருப்பா வீடியோ அப்படின்னா அது நீங்களாம் மனுஷனாயா போங்க. என்னப்பா வேலை தொழில் இல்லாமல் நீ வீடியோ போடுற அப்படின்னு பாருங்க. எனக்கு விளையாடுற டைமில் சும்மா நான் வீடியோ போடுறேன். என்னை பிடிச்சி பார்க்குறோம் பாருங்கள், என்னை பிடிக்காதவங்க பார்க்காதீங்க. ஐயோ நான் இதே இடத்துல தங்கிடலான்னுக்கிறேன்யா. சத்தியமாக போதுன்ற அளவுக்கு அடிக்குதுயா அயனு. பாரியா அது பாரியா சுற்றி முற்றி பார்த்தா எம்ராய்டு கிடைக்குதியா.
நான் ப்ரோ எம்ராய்டுலாம் ப்ரோ பிளாக்காக கடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா எம்ராய்டு. இதெல்லாம் ஹார்ட் கோரில் கச்சிச்சு அவன் தான் ஒன் ஆஃப் தி சொல்கிறான்னா அவங்க காட்டில் மயண்டுவானுங்க. ஹார்ட் கோர் தான் சரியான இது. என்னோட ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் அதாவது என் கூட ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த மேப்போட இது கொடுக்குறேன். அதாவது நாதிராடம் ஐயோ அது நாதிராது கோடு கொடுக்குறேன். மறக்காமல் என் கூட வாங்க. ஆயிரம் சப் அடிச்சுனாச்சு கைஸ் ஒருத்தருக்கு. அவருக்கு மைண்ட் கிராஃப்ட் நான் ஃப்ரீயாக ஏற்றி தரேன். மொபைல் வெர்ஷன் மொபைல் பிசி எப்படின்னு தெரியாது கைஸ். அவ்வளோதான். ஒரு மொபைல் பிளேயருக்கு ஃப்ரீயாக மைண்ட் கிராஃப்ட் ஏற்றப்படும். அது எப்படின்னா ரேண்டமானா இல்லை கைஸ். நான் இப்போயே சொல்லிடுறேன். அது எப்படின்னா யார் ஒருத்தர் வந்து அதிகமாக ஐயோ அடி போதா கரெக்டாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்டாக் 2 ஸ்டாக் 3 ஸ்டாக் 3 ஸ்டாக் இருக்குது கைஸ். போதுமா மைண்ட் பண்ணது? மைண்ட் பண்ணுவோமா? தெரியுங்க. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கிறேன். இடம் தெரியணும். ஏன்னா எனக்கு என்ன ஒரு நாள் அயன் ஏன் தேவைப்படும். அப்போ நான் வந்து இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கலாம். சரி வில்லேஜ் தருவோமா? இதே இடத்துல வீடு கட்டட்டா வேணாவா? நீங்கள் சொல்கிறது தான். ஐயோ நாயா இது. ஆனால் எனக்கு இதே இடத்துல கட்டணும்னு தோணுது. ஆனால் இது வில்லேஜ் ஆனால் பக்கத்தில் இருக்கா? இருங்க நான் வில்லேஜ் பக்கத்தில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தொடர்றேன்.